கூடும். இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், நீங்களா ஒரு ஆப் வாங்கி வச்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் உலகத்துக்கு வந்து இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய மெசேஜ். அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் வேணுமா? எப்பா யூரோப் என்னப்பா வேணாங்க, எப்பா மிடில் ஈஸ்ட்டு வேணாங்க வேணாங்க, எப்பா ஈஸ்ட்டு வேணாங்க. சரி ஓகே, அப்போ நீங்களே பண்ணுங்கப்பா. என் கைடன்ஸ் வேண்டாம்ல. நான் வந்து ஆதம்கிட்ட சொன்னேன், என் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா துக்கப்பட மாட்டீங்க, துயரப்பட மாட்டீங்கன்ட்டு. சரி அடி வாங்கி தான் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா, சரி பாருங்கப்பா உங்கள் வழிகாட்டுதல், உங்கள் துணி, உங்கள் உலகம், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட நல்லா நிர்வாகம் பண்ணுவீங்களாமே, என் ரசூலோட நல்லா நிர்வாகம் பண்ணுவீங்களாமே சொன்னாங்க ஊருக்குள்ளே. பண்ணி காட்டுங்களா பார்ப்போம். உங்கள் கையில் கொஞ்சம் கொடுக்குறேன் நிர்வாகத்தை, என்ன டேஸ்ட் வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஒற்றுமையாக இருக்கீங்களா? நான் வேணாங்கிறதுல ஒற்றுமையாக இருக்கீங்க தானே? அதானே நோ காட் சொசைட்டி, அவ்வளோதானே. காட்லெஸ் சொசைட்டி அவர் இவர் சொல்லுவார், இம்ரான் ஹுசேன். காட்லெஸ் சொசைட்டி யார் வேணாலும் பேசலாம், ஆனால் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் வாயை திறக்கக்கூடாது. இன்னைக்கு அதான சட்டம். அல்லாவுக்கு வந்து எல்லாம் என்ன பிடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அடியார்களை அடுத்தவன் தனக்கு அடிமையாக ஆக்குவது அல்லாவுக்கு பிடிக்காது. என் ஃபிரௌன் என்ன பண்ணா, அதான் பண்ண. இது யார் பண்ணாலும் அல்லாவுக்கு பிடிக்காது. அல்லாவுடைய அடிமை சொந்தமாக இருக்கும். அவனை வந்து அவனை ஃப்ரீ ஹேண்டாக அப்படி விட்டுணும். அவனை வந்து யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவன் வந்து என்னுடைய அடிமை, நான் அவனுக்கு அதிபதி அப்படின்னு அவனெல்லாம் கிளம்பி வரானோ, அது வந்து அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு செயல். இது வந்து அல்லாஹ் 3ஆம் அத்தியாயத்தில் 79 வசனத்தில் 79 80 அல்ல சொல்கிறோம். இது எந்த அளவுக்கு சென்சிபிளான விஷயம் அல்லாஹ் இடத்துல அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அல்லாவுடைய பிரதிநிதியாக பூமியில் நடமாடுறது யார்? இறை தூதர்கள். அல்லாஹ் கட்டுப்படுங்கன்னா என்ன மீனிங்க? ரசூல்லா கட்டுப்படுங்கன்னு தான் அர்த்தம். அல்லாவுடைய ரசூல் கட்டுப்படுங்கன்னு என்ன அர்த்தம்? ரசூல்லா கட்டுப்படுங்கன்னு தான் அர்த்தம். வேதத்துக்கு கட்டுப்படுங்கள்லாம் என்ன அர்த்தம்? முகமது கட்டுப்படுங்கன்னு தான் அர்த்தம். மலக்குமார்களுக்கு கட்டுப்படுங்கள்லாம் என்ன அர்த்தம்? ரசூல் முகமது கட்டுப்படுங்கன்னு தான் அர்த்தம். மறுமையை பயந்து கொள்ளுங்கள்லாம் என்ன அர்த்தம்? முகமதை பயந்து கொள்ளுங்கள் அர்த்தம். முகமதுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளுங்கள், சொர்க்கம் கிடைக்கும். இதுதான் சிம்பிள். முகமதை அதிருப்திப்படுத்தாதீர்கள். அப்படி பார்க்கும்போது ரசூல்லாவுடைய இமேஜ் எவ்வளோ பூஸ்டாக நிற்குது. அப்போ அந்த பூஸ்ட்டை வந்து கரெக்டாக எல்லாம் எங்கே கொண்டு வரான் பாருங்க. அப்போ தான் வரம்பு மீறி அல்லாவுடைய நபியை வந்து மகன்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார்கிட்ட கிளாஸ் எடுத்துகிட்டு வர்றான். 3ஆம் அத்தியாயத்தில் தான் ஈசா நபியை பற்றி எல்லாம் அப்படி சொல்லி, இல்லை அவர் இப்படி தான் இப்படி தான் சொல்லும்போது இங்கே பார்க்குறாங்க, அந்த கிறிஸ்தவர்கள்லாம் பார்க்குறாங்க இல்லையா, என்ன இமேஜ் அதான் சொல்கிறார்ல. அப்போ மற்றவங்க கூட நான் உலகத்தில் எங்கேயுமே பார்க்கல, இவ்வளோ மரியாதை கொடுக்குற ஆட்களை நான் பார்க்கவே இல்லை. அவர் எச்சு துப்புனா எடுத்து பூசிக்கிறாங்க, அவர் நடந்தா அப்படி இது பண்ணிக்கிறாங்க, அவர் வேர்வை எப்படி சிந்தனா எடுத்து இது பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது அல்லாஹ் கிளியர் பண்ணுறான். இவர் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், ஒருவருக்கு வேதத்தையும் இறை தூதுத்துவத்தையும் ஞானத்தையும் வழங்கி இருக்க அதனை பெற்ற பின்னர், அந்த நபி வந்து ஞானம்னா என்னன்னு தெரியாமல் இருந்தார், வேதம்னா என்னன்னு தெரியாமல் இருந்தார், இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் அல்லாவை விட்டு எனக்கு அடிமைகளாகி விடுங்கள் என்று மக்களிடம் கூறுவது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதன்று. உங்களுக்கு பார்க்கறதுக்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிமையாகி விட்டார்கள் இந்த கூட்டம் அப்படின்னு உங்களுக்கு ஆட்சி தருது. ஆனால்